திரைத்துறையிலிருந்து தமிழக சட்டமன்றத்திற்குச் சென்று முதல் நபர் என்றவுடன் நம் நினைவுக்கு வருவது எம்ஜிஆர் அவர்கள்தான். ஆனால் இந்தியாவிலேயே நடிகராக இருந்து சட்டமன்றத்துக்குள் நுழைந்த முதல் நபர் யார் தெரியுமா? நாடகங்களில் நடிக்கத் தொடங்கி சினிமாவுக்குள் நுழைந்தவர் எஸ். ராஜேந்திரன். அவர்தான் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு முன்பாகவே சட்டமன்றத்துக்குச் சென்ற நடிகர். 1957ஆம் ஆண்டு முதலாளி என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானவர். பராசக்தி, இரத்த கண்ணீர், ரங்கோன் ராதா, சிவகங்கை சீமை, பூம்புகார் போன்ற நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர் முதல் சிம்பு வரை திரைப்படங்களில் நடித்துள்ளார். 1962ஆம் ஆண்டு திராவிடர் முன்னேற்றக் கழகம் சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் நடிகராக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். அண்ணாவின் மறைவிற்குப் பிறகு திமுகவில் அவருக்கு எதிராக எழுந்த சிக்கல்களால் ஒரு கட்டத்தில் அதிலிருந்து பிரிந்து எம்ஜிஆர் துவங்கிய அதிமுகவில் இணைந்தார். 1980 தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் வென்றார். அந்த தேர்தலில் அதிக வாக்குகள் பெற்ற வெற்றி வேட்பாளர் என்ற பெருமையை பெற்றார் எஸ். ராஜேந்திரன். 2014ஆம் ஆண்டு நுரையீரல் தொற்று காரணமாக மறைந்தார்.